जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामृतम அத்தியாயம் 118. ஏழை பெண் கொண்டு வந்த நெய்வேத்தியம். ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பக்தையான ஒரு ஏழை பிராமண பெண் ஸ்ரீ சுவாமிகளுக்காக நெய்வேத்தியம் செய்து கொண்டு வந்திருந்தாள். அவள் பரம ஏழையாக இருந்தமையால் அவளை ஸ்ரீ சுவாமி மகராஜுக்கு அருகில் செல்லக்கூட எவரும் அனுமதிக்கவில்லை. அவள் தூரத்தில் அமர்ந்து கொண்டு என் நெய்வேத்தியத்தை ஸ்ரீ சுவாமி வாய் நிறைய உண்பாரா என்று எண்ணியவாறு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் தன் மனதிற்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த அதே சமயத்தில் அந்த பிராமண பெண்ணின் நெய்வேத்தியத்தை தடுப்பது யார் என்று ஸ்ரீ சுவாமிகள் பலமாக கூச்சலிட்டார். உள்ளே வா என்று தன் கையால் சைகை செய்து அவளை அழைத்தார். அந்த பெண் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ சுவாமிகளை நோக்கி ஓடினாள். சர்வ வியாபியான ஸ்ரீ சுவாமிகள் அவளை ஆசீர்வதித்துவிட்டு உன் மகன் மிகவும் குறும்புக்காரன் என்று கூறினார். இதை கேட்டவுடன் அவள் ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அங்கிருந்தவர்கள் எவருக்கும் எதுவுமே புரியவில்லை. அந்த பெண்ணிடம் விசாரித்த போது, நான் எவ்வளவோ துறவிகளை சந்தித்திருக்கிறேன், ஆனால் எவருமே ஸ்ரீ சுவாமிகளை போல் நடந்து கொண்டதில்லை. ஸ்ரீ சுவாமிகளின் ஆசீர்வாதத்தினால் நான் முழு மனநிறைவு பெற்றேன். 45 வயதாகியும் குழந்தை இல்லாத என்னை ஸ்ரீ சுவாமிகள் இவ்வாறு ஆசீர்வதித்துள்ளார் என்று கூறினாள். ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய முழு ஆசீர்வாதத்தினால் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை நினைக்கும் போதெல்லாம் ஆனந்த கண்ணீர் வடிப்பாள். ஸ்ரீ சாமி சமர்த்தர் சமத்ருகாமி, பக்தர்களின் மீது அதீத கருணை அன்பு நிறைந்தவர். அவர் அந்த பெண்ணுடைய ஆசையை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் அவள் எந்தவித பிரார்த்தனையும் செய்யாமலேயே அவளுடைய தேவையை நிறைவேற்றி வைப்பதில் அவருக்கு நிகர் வேறெவரும் கிடையாது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு அழுத்தமாக வலியுறுத்தும் வண்ணம் அமைந்துள்ளது. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.